ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்ன வீடியோனா, ஷாமை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour போல் படுத்து தூங்கினேங்க. எந்திரிச்ச உடனே பயங்கர தலைவலி வந்துருச்சு. அதனால் சரி காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு 4:30க்கு பால் காய வச்சு காஃபி தாங்க போட்டுட்ருந்தேன். எனக்கு காஃபி போட்டு குழந்தைங்களுக்கு வந்து பூஸ்ட்டு போட்டுட்ருந்தேன். அவங்களுக்கு பூஸ்ட் வந்து ஆற்றி வச்சுட்டு நான் வந்து காஃபி சரி சூடாக குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போய் பார்த்தா என் சின்ன பையன் ஒரே ஜாலியாக பாட்டு பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தார். அவர் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே போட்டுட்டு போன காஃபியும் ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தேங்க. காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் என்னோடய தலைவலியே கொஞ்சம் கம்மியாச்சு. அப்புறமா அது குடித்து முடிச்சுட்டு ஷர்ட்லாம் இருந்தது, அயன் பண்ணாமல் இருந்ததா, சரி அதை அயன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட் தாங்க, அதில் ஒன்று மட்டும் அயன் பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அயன் பண்ணி முடித்தோடனே பயங்கர வேக்காடாக இருந்தது. ஏன்னா அந்த ரூமில் ஃபேனும் இருக்காதா, இந்த அயன் பாக்ஸில் ரொம்ப சூடாக இருக்கவே பயங்கர வேர்வையாக இருந்தது. அதையும் முடிச்சுட்டு சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்களா, சரி அவர் வர்றதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரே வந்துட்டார். அதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பூ வாங்கி கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பூ வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெளியே போகணுன்னாலே பூ வைக்க ரொம்ப பிடிக்குமா, வீட்டில் இருக்கும்போதே நான் வைப்பேன். இதில் வெளியே போகணுன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கட் பண்ணி தலைக்கு வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. நானே கட்டி வச்சுருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறமா வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் இன்னும் 2 நாளில் மூணார் போகிறாரு. அவருக்கு ட்ரெஸ்ஸு வாங்க தாங்க வெளியே போகிறோம். அவர் வந்து அதுக்கப்புறம் காஃபி கேட்டாரா, தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன். அவரும் குடிச்சிட்டு நாங்களும் வந்து பேக்லாம் எடுத்துக்கிட்டு சன்விக் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் கடைக்கு தாங்க போகிறோம் அவருக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக. போயிட்டு என்னென்னலாம் பண்ணும், என்ன ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.